கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி அவர், நீ போய் அனனியாவை நோக்கி, நீ மரநுகத்தை உடைத்தாய், நீ மரநுகத்தை உடைத்தாய், அதற்கு பதிலாக இருப்பு நுகத்தை உண்டு பண்ணு என்று கர்த்தர் சொன்னார். இங்கே சொல்ல வருகிற செய்தியை கேளுங்கள், நல்ல கவனிங்க. இந்த இடையில நிறைய பேர் நம்மை விடுவிக்க முயற்சிப்பார்கள். அப்போ கழுத்தில் இருக்கிற ஒரு மர நுகத்தடி என்ன ஆகுது? முறியுது. முறிஞ்சதான் நம்மால் என்ன பண்றாரு? நிமிர்ந்தாரு. நிமிர்ந்து கொஞ்ச நேரம் ஆகல, இப்போ என்ன நுகத்தடி இருக்கு? அதன் அர்த்தம் என்ன? தற்காலிக விடுதலை இருக்குல்ல. தற்காலிக விடுதலை என்ன விடுதலை தெரியுமா? தேவன் தராத விடுதலை நம்முடைய கட்டை இன்னும் அதிகமாய் இறுக பண்ணும். தேவனிடத்திலிருந்து வராத ஒத்தாசை, தேவன் தராத விடுதலை டெம்பரரியா நமக்கு கொஞ்சம் ரிலீவ் ஆனது மாதிரி இருந்தாலும் அது நம்முடைய கட்டை, நம்முடைய நுகத்தை, நம்முடைய சிறையிருப்பை முன்னே இருந்ததை விட இன்னும் அதிகமாய் அது இறுக பண்ணுமே தவிர. ஆமென். இந்த நாளில் ஒரு தேவ பிள்ளை இதுதான் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு ஒத்தாசை எங்கிருந்து வருகிறது? எனக்கு விடுதலை யாரிடத்திலிருந்து வருகிறது? தேவன் தராத விடுதலை. அதனாலதான் இயேசு சொல்வார், குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால், யோவான் 8:36, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இல்லைன்னா அது மெய்யான விடுதலை இல்ல, டெம்பரரியா இருக்கும். அங்க போனேன், அவங்க கை வச்சதும் ஏதோ பண்ணிச்சு, அதுக்கப்புறம் என்னெல்லாமோ பண்ணுது. ஆமென். See, மரத்தால எரேமியாவும் அதுதான் விரும்புறாரு. ஆமென். அப்படியே செய்வாராக சொல்லிட்டு மரத்தால செய்யப்பட்ட நுகத்தடியை முறிச்சதும் மீட்டிங் முடிஞ்சு கட்டை ஊத்தாச்சு, திருப்பி வீட்டுக்கு போலான்னு பார்த்தா இதுக்கு பழைய கட்டே பரவாயில்ல. இன்னைக்கு நிறைய பேர் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள காத்திராமல் ஒத்தாசைக்காக பல பாதையை தெரிந்தெடுத்து சென்று இன்னும் அதிகமான, இன்னும் நெருக்கடியான சூழ்நிலையிலே மாட்டிக்கொள்ளுகிறார்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நமக்கு ஒத்தாசை எங்கிருந்து கிடைக்கிறது? அதாவது ஒரு பிரச்சனையிலிருந்து ரிலீவ் ஆகிறதற்கு நான் ஜோம் பண்ணி பார்த்தேன், ஆண்டவர் என்ன வெயிட் பண்ண சொல்றாரு, இது வேலைக்கு ஆகாது, நம்ம வேற ஏதாவது இருக்கா, இன்னொரு வழியா போய் இதுல இருந்து ரிலீவ் ஆகி இங்க போய் மாற்றுறது. ஆமென். ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே இன்னொரு பிரச்சனை, இது மாட்டுனது பெரிய பிரச்சனை. அதாவது பஞ்சகாலத்துக்கு தப்புவிக்க எகிப்துக்கு போய் எகிப்துல மாட்டினாங்க பாத்தீங்களா? எகிப்துல போய் போனதே எதுக்கு? பஞ்சகாலம். பஞ்சகாலம் எத்தனை வருஷம்? 7 வருஷம். 7 வருஷம் முடிஞ்சது, யோசேப்பு காலம் முடிஞ்சது. யாருக்காவது திருப்பி வரணும்னு தோணுனாங்களா? இல்ல. பஞ்சகால பிரச்சனையை விட பெரிய பிரச்சனை எகிப்து பிரச்சனை. அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எல்லாரும் கண்களை ஏறெடுக்கும் போது ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும், எனக்கு ஒத்தாசை பர்வதங்கள்ல கிடையாது, எனக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. பிதா கிட்ட இயேசு கேட்கிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று கேட்கிறார். பிதா ஏதாவது பதில் சொன்னாரா? அமைதியா இருந்துட்டார். பிலாத்து அடுத்த நாளே ஆஃபர் வைக்கிறோம், நான் நினைச்சா விடுவிக்க முடியும் தெரியுமா? அப்போ இயேசு என்ன தெரியுமா? அமைதி ஆயிட்டார். என் வாழ்க்கையில கர்த்தர் அமைதி ஆயிட்டார்னா எனக்கு ஆஃபர் பண்ண 4 பேர் வந்தாலும் அவங்க முன்னாடி நான் அமைதியாயிரும். அந்த இடத்துல இயேசு ஒரு வேளை மாம்சீகமா கொஞ்சம் யோசித்து, அப்படியா பிலாத்துவே, அப்ப நீங்க என்ன காப்பாற்றிட்டீங்கன்னா நான் உங்க வீட்டுல அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் ஏதாவது சொல்லி ஒரு வேளை அங்கிருந்து காப்பாற்றப்பட்டார்னு வைங்களேன், இயேசுவுக்கு திரும்பி போய் எங்க நின்றுக்க முடியாது தெரியுமா? பிதாவின் போய் நின்றுக்க முடியாது. அது மட்டும் அல்ல, கொஞ்சம் முன்னாடி இயேசு காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு, உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இனி அது சொல்ல முடியாம போயிடும். அதாவது
பாடு மரணம் என்பது ஒரு நாள் பிரச்சனையோட முடிஞ்சிடும். ஆனால் அந்த ஒரு நாள் பிரச்சனையிலிருந்து தப்பு வைக்க பிலாத்து கூட ஐக்கியமாக இருந்தால் அவர் சந்திக்கிற பிரச்சனை பல நாள் பிரச்சனையாக மாறி இருக்கும். இன்னைக்கு அதே போலதான் ஒரு பிரச்சனையிலிருந்து தப்ப கர்த்தரிடத்தில் சகாயம் தேடாமல் நம்ம இன்னொரு ட்ராக்கை நோக்கி பயணிக்கிறது நிமித்தமாய் அந்த பிரச்சனை நெடுநாள் பிரச்சனையாய் பல நாள் பிரச்சனையாய் இன்னும் ஏன் தலைமுறை பிரச்சனையாகவே அது மாறுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு ஒத்தாசை எங்கிருந்து தேவன் தருகிற. அதனாலதான் நிறைய பேர் பார்த்திருக்கீங்களா, சில சொல்லுவாங்க நீங்க இங்க போனீங்கன்னா உடனே அங்க போனீங்கன்னா எல்லாருக்கும் அதுதான் தேவை. வியாதியில் இருக்கிறவங்களுக்கு உடனே வியாதி மாறணும்னு தான் எல்லாருமே விரும்புவோம். ஆமா, பிரச்சனையில் இருக்கிறவங்க பிரச்சனை அந்த விடுதலை எங்கிருந்து வருகிறது? இன்னைக்கு அநேகர் அந்த தற்காலிக விடுதலைக்காக நல்ல புரிந்து கொள்ளுங்கள், தேவன் தருகிற சுகம் தற்காலிக சுகம் கிடையாது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி, இதுதான் கர்த்தர் தருகிற சுகம். 2 நாள் நல்லா இருக்கிற, 3ஆவது நாள் நான் திரும்ப திரும்ப போறேன், அது அல்ல. இது தற்காலிக விடுதலை. ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, அப்படிதான் சொல்லுவார். ஆமென். இன்னைக்கு ஒரு தேவ பிள்ளைக்கு இதுதான் தேவை. கேட்கறதுக்கு எல்லாமே நல்லாதான் இருக்கு. அதனாலதான் ஏசாயா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அதனுடைய 8வது அதிகாரம் 6, 7, 8 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜனம் மெதுவாய் ஓடுகிற சீலோவாவின் தண்ணீர்களை என்ன பண்றாங்க? அசட்டை பண்ணி. வாசிங்க. ரேத்சீனையும் ரெமலியாவின் குமாரனையும் சார்ந்து சந்தோஷிக்கிறபடியினால் இதோ ஆண்டவர் வல்லமையுள்ள திரளான ஆற்று நீரை போன்ற அசிரியாவின் ராஜாவையும் அவனுடைய சகல ஆடம்பரத்தையும் அவர்கள் மேல் புரள பண்ணுவார். எஸ், ஆண்டவர் சொல்லி மெதுவாய் ஓடுகிற இவர் இப்படிதான் இப்ப தருவேன் நாளைக்கு தருவேன்னு சொல்லிட்டு இருப்பார். இதெல்லாம் வேலைக்காகாது. நம்ம இன்னொரு டீமை சார்ந்து கொள்வோம், இன்னொரு கூட்டத்தில் போய் சேர்ந்து கொள்வோம். இது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பெரிய பிரச்சனையில போய் முடிய போகுது என்று ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு வான் பண்ணுகிறார். சவுலை பாருங்கள், சவுலுக்கு எல்லாம் பிரச்சனை மேல பிரச்சனை வர ஆரம்பிச்சிட்டு இப்பொழுது அவன் என்ன பண்றான்னா, எனக்கு ஒரு வார்த்தை வேணும்னு தேட ஆரம்பிக்கிறான். இதுவரை தேடாதவன் இப்பொழுது தேட ஆரம்பிக்கிறான். 1 சாமுவேலின் புஸ்தகம் 28வது அதிகாரம் அதனுடைய 6, 7 வசனங்களிலே சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாலாவது ஊரிமினாலாவது தீர்க்கதரிசிகளினாலாவது என்ன செய்யவில்லை? மறு உத்தரவு அருளவில்லை. நல்ல கவனிங்க. நான் ஆண்டவர்கிட்ட தேடி ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தைக்காய் காத்திருந்து எனக்கு பதில் வரலன்னா நான் என்ன தெரியுமா செய்யணும்? ஏன் பதில் வரல? இதை பார்த்து சரி பண்ணணும். ஆனா சவுலுக்கு இதை சரி பண்ண மனம் இல்லை. அவன் என்ன செய்தான் தெரியுமா? அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்று ட்ராக்க மாத்துறான். ஏன்? நான் ஜெபம் பண்ணி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. நான் வார்த்தையை தேடி தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. அதனால என்னாச்சு? நான் ட்ராக்க மாத்தினேன். ட்ராக்க மாத்தி போனான் அல்லவா, அவன் நினைச்சது போல காரியம் நடந்தது போல இருந்தது. அவன் நினைச்சது போல யார் வந்திருக்கிறா? வயசான ஒருத்தர் தாடி வச்சு, இது யாருதான் பாத்தியா, அங்க தேடி கிடைக்கல, இங்க தேடி கிடைச்சி. ஆனா கிடைச்சி என்னாச்சு தெரியுமா? பொத்துன்னு விழுந்து கிடக்குறான். அது அவனுக்கு விடுதலைக்கான தேடல் அல்ல, அது அவனுக்கு அழிவுக்கான தேடலாய் மாறினது. ஆமென். அதாவது ஆண்டவர் இஸ்ரவேலரை ஆதாம் ஏவாளை சோதிப்பதற்காக ஒரு கனியை வச்சிருக்கிறார். அந்த சோதனையின் கனி தான் நன்மை தீமை அறியத்தக்க கனி. இந்த சோதனையை இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அடுத்து என்ன கனியை கொடுக்க போறார்னா, ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்க போறார். இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை உங்களுக்கு கொடுக்கிறதுக்கான டெஸ்ட் தான் நன்மை தீமை அறியத்தக்க கனி. இவங்க என்ன பண்ணிருக்கணும்னா, இதை பொறுமையா இருந்து இதை கை வைக்காம இருந்திருப்பாங்கன்னா அந்த மேன்மையை கொடுத்திருப்பார். ஆனா சாந்தா உள்ள புகுந்து என்ன பண்ணிட்டான் தெரியுமா? இதையும் கை வைக்க வச்சுட்டான். இதனால அவங்க ஜீவ விருட்சத்தின் கனியை என்றென்றைக்கும் என்று இழந்து போனார்கள். புதிய ஏற்பாட்டுல தான் கர்த்தர் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ பரதீசின் மத்தியில் இருக்கிற. அப்ப நிச்சயமா இந்த பரீட்சையில ஆதாமும் ஏவாளும் ஜெயிச்சிருந்திருப்பாங்கன்னு வைங்களேன்.
ஜெயிச்சிருந்திருப்பாங்க. கர்த்தர் எதை கிஃப்டா கொடுத்திருப்பார் தெரியுமா? ஜீவவிருட்சத்தின் கொடுத்திருப்பார். நம்ம இப்படி கஷ்டப்பட வேண்டிய ஒரு அவசியமும் வந்திருக்காது. கையில மாட்டட்டும் அப்படிதான் நமக்கு தோணும். ஒரு பழத்துல போய் எங்க வாழ்க்கையும் முடிச்சிட்டீங்களே. அதான் ஹல்லேலூயா. ஆமென். ஒரு சின்ன காரியத்தை செஞ்சதுனால தலைமுறையா கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த ஜெயம் கொள்ளு அந்த கொடுக்க கூடாதுன்னு எதுவுமே வைக்கல. கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம் பொறுத்துரு. அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை இதை புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் நீங்க தராத சுகம் கிடையாது. டெம்பரரி. இன்னைக்கு நல்லா இருக்கிறது போல இருக்கும், ஆனா நாளைக்கு அது ஒரு பெரிய கட்டுல போய் மாட்டிக்கொள்வாங்க. சொல்லுவோம், இங்க போய் மந்திரம் பண்ணுங்க, அங்க போய் இவங்களை பாருங்க, இங்க போய் இதை பண்ணுங்க, உடனே பாருங்க அவங்க போய் சொன்னாங்க, அப்படி உடனே எல்லாமே கட்ட 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 நடக்கிறது போலதான் இருக்கும். ஆனா ஒரு பெரிய ட்ராப் அது. தேவ பிள்ளைகளுக்கு ஆவியான ஒரு எச்சரிக்கிற வார்த்தை இது. மெதுவாய் ஓடுகிற சீலவாமின் தண்ணீரை நீ அசட்டை பண்ணாத. அது மர நுகத்தை மாற்றி இரும்பு நுகத்தை கொண்டு பண்ணும். ஆமென். மர நுகத்தை சுமந்து, அதாவது இரும்பு நுகம் ஏறும்போது நம்ம மனசு என்ன சொல்லணும்? இதுக்கு அந்த மரநுகமே பரவாயில்ல. அதாவது தேவன் திராணிக்கு மேல எதுவுமே தோல்ல ஏத்த மாட்டார். ஆனா இன்னைக்கு திராணிக்கு மேல நம்ம தோல்ல ஏறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம இன்னொரு பாதையை தெரிந்தெடுத்தது. அவர் ஃபர்ஸ்ட் சிம்பிளா தான் அதை தூக்கிட்டு எரேமியாவால நிக்க முடியுது, பேச முடியுது, எல்லாம் அப்போ ஒரு நுகம் தோல்ல இருக்குது, கர்த்தர் வச்சிருக்கிறார். புலம்பல்ல ஒரு வசனம் இருக்கு பாருங்க. புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம். எரேமியா புஸ்தகம் முடிந்து வரும். புலம்பல் 3வது அதிகாரம் அதனுடைய 27 முதல் வாசியுங்கள். நான் தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாய் இருக்க கடவன். அடுத்த வார்த்தை, நம்பிக்கைக்கு இடம் உண்டோ என்று தன் வாயை தூளில் நுழைந்து. அடுத்த வார்த்தை 31, ஆண்டவர் என்றென்றைக்கும். அதன் அர்த்தம் என்ன? இந்த நுகம் என்னைக்குமே இருக்காது. அடுத்த வார்த்தை, அவர் சஞ்சலப்படுத்தினார், தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். ஆமென். அடுத்த வார்த்தை, அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்தி. அவன் மனப்பூர்வம், இவன் கஷ்டப்படணும் அப்படின்னு படுத்தினதல்ல. கர்த்தர் ஒரு நுகத்தை நம்ம மேல ஏற பண்றாருன்னா அதுக்கு பின்னாக ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. அதனால அவர் அனுமதிச்சிருக்கிறார். இயேசு இந்த பாத்திரனை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு வரும்போது அந்த பாத்திரத்தை தட்டி விடுறதுக்கு பேதுரு கத்தி எடுத்தான்ல. இப்படி தட்டி விடுற நிறைய பேர் வருவாங்க. நமக்கு அவங்கள தான் ரொம்ப பிடிக்குது. இல்ல பேதுருவே, பட்டயத்தை உரையில போடு. ஆமென். தேவன் தராத விடுதலை யாரு தந்தாலும், யாரு தரணும் நினைச்சாலும் அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா மர நுகம் மாறி இரும்பு நுகமாகும். ஆண்டவர்கிட்ட நான் தேடினேன், எனக்கு கிடைக்கல. எனக்கு ஆண்டவர்கிட்ட தேடி கிடைக்காததும் நான் என்ன பார்க்கணும்? எங்க இது கட்டாச்சு? ஆமென். பைப்பு டேப் திறந்து பார்க்கிறேன், தண்ணி வரல. உடனே என்ன பண்ணும்? டேங்க்ல தண்ணி இருக்குன்னு தெரியுது, டேப்ல தண்ணி வரல. லைனை தானே சரி பண்ணணும். இந்த சவுல் அதுதானே பண்ணி இருக்கணும். இவன் என்ன பண்றான் தெரியுமா? ஈஸியா எப்படிப்பா நடக்கணும்? அந்த குறி சொல்ற தேசத்தை விட்டு குறி சொல்றவங்கள துரத்துனது யாருதான்? சவுல். கர்த்தரோடு உறவுல இருக்கும்போது குறி சொல்றவங்க யாரும், நாள் பார்க்கிறவங்க, குறி சொல்றவங்க ஒருத்தர் கூட என் எல்லையில் இருக்க கூடாதுன்னு துரத்துனவன் இவன் தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்டாகிவிட்டது. இது 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 பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? சரி, எல்லாரும் போற ட்ராக்ல நம்ம போலான்னு சொல்லிட்டு இவன் கொண்டு வரான். அதனாலதான் வேஷம் மாறி போறான். சவுல்னு சொன்னா அவ சொல்ல மாட்டான், எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவா. ஏன்னா சவுல் தான் துரத்தி இருக்கிறான். தேவன் தருகிற விடுதலை அது மெய்யான விடுதலை. பதில் இல்லையா? ஏன் வரல எனக்கு பதில்?
எல்லாரும் ஜெபம் பண்ணும் போது பதில் கொடுக்குறீங்களே ஆண்டவரே, எல்லாருக்கும் சொப்பனத்தினாலாவது தரிசனத்தினால் ஏதோ ஒரு விதத்துல நீங்க பேசுறீங்களே, கன்ஃபார்ம் பண்றீங்களே ஏதோ ஒரு விதத்துல. இன்னைக்கு ஏன்னா சவுல் வாழ்க்கையில இந்த பதிலை அவன் பார்த்தவன். கழுதையை தேடி போகும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் அடையாளங்களினாலே அவனுக்கு உறுதிப்படுத்துகிறார். ஆனா இன்னைக்கு அது கம்ப்ளீட்டா கட் ஆயிட்டு. அப்படி கட் ஆனதும் நீ என்ன செஞ்சணும் சவுலே? நீ வெயிட் பண்ணணும்ல, நீ வெயிட் பண்ணணும்ல, தாவீதை போல அழணும்ல. இப்படி பரிசுத்த ஆவியை விட்டு எடுத்துடாதீங்க, நீ வெயிட் பண்ணி. இன்னைக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல. மெதுவாய் ஓடுகிற சீலவாமின் தண்ணீரை அசட்டை பண்ணி சரி அங்க போகும். அவங்க போனதும் ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. நமக்கு என்னன்னா யாராவது ஏதாவது ஒண்ணு, என் காது ஏதோ ஒன்றை கேட்க கூடாது. என் காது கர்த்தர் தீர்மானித்ததை மட்டும்தான் கேட்கணும். கர்த்தர் சொன்னதை மட்டும்தான் கேட்கணும். ஆண்டவர் 10 வருஷம் சொன்னார்னா அதுதான் என் காதுல கேட்கணும். சாத்தான் 10 நாள்ல சொன்னா அது என் காதுக்கு வேண்டாம். ஆனா அதுதான் நமக்கு பிடிக்குது. எரேமியாவே சொல்றார், ஆமேன் கர்த்தர் அப்படியே. எல்லாருமே அதுதான். தேவன் ஒன்றை வைத்திருக்கு. அதனாலதான் இந்த இது எழுதும் போதே கர்த்தர் எப்படி எழுதுறாங்க, மீதியானவர்களுக்கு. கர்த்தர் உங்க மேல ஒரு நுகத்தை வச்சாருன்னா உங்க தீபம் அணையார். ஆனா அந்த மர நுகம் இரும்பா மாறுச்சுன்னா கேரண்டி கிடையாது. மரம் இரும்பா மாறது காரணம் என்ன? சில அனனியாக்களை வச்சு நம்முடைய நுகத்தை, நம்முடைய கட்டை என்ன செய்ய வைக்கிறோம்? அவிழ்க்க வைக்கிறோம். இன்னைக்கு சாயங்காலம் எங்க வீட்டுக்கு ஒரு அனனியா வரார். எதுக்கு? கட்ட அவிழ்க்க. ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த தெளிவு தேவை. சந்தோஷம்தான் ஆண்டவரே, இவங்க மூலமா சொல்லி இருக்கிறீங்க, சந்தோஷம்தான். ஆனா இது நீங்க அனுப்பாத வார்த்தைன்னா வேண்டாம்பா. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார். மெய்யாகவே 10 நாளில் உங்களுக்கு இது செய்து தரப்படும், 20 நாளில் இது இப்படி எல்லாம் கேட்கும் போது இது 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 நமக்கு இது நம்மை கவரக்கூடியது. இது நம்மை கவருகிறது. அனனியா சொல்றான், 70 வருஷமா 2 வருஷத்துல நான் பண்ணி தரேன். எரேமியா சொல்றாரு, நீ சொல்றபடி ஆவதாக. ஆனா கர்த்தர் அனுப்பாம இங்க பாரு, மர நுகத்தடி அதே போல கட்டும் உடையுது. கண்களுக்கு முன்பாய் கட்டு உடையுது. எரேமியா வீட்டுக்கு போகும்போது ஆண்டவர், வெயிட் பண்ணு, இரும்புல ஒரு நுகத்தை கொண்டு வா. ஆமென். இங்க பாரு, சிறையிருப்பை திருப்புவேன் ப்ராமிஸ் பண்ணது நான் திருப்புவேன். ஆண்டவருக்குன்னு ஒரு டைம் உண்டு. அவர் எல்லாவற்றையும் ஆதின் காலத்தில் அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் டெம்பரரி ரிலீஃபுக்காக தேவனை விட்டு பின்வாங்கிறாதீங்க. அப்படி பின்வாங்கின இஸ்ரவேலரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிற தெரியுமா? என்ன பண்ணா தெரியுமா? இன்னும் கொஞ்ச நாள் கூட போகணும்பா, இன்னும் இப்படி சுற்றி நடத்த பண்ணணும். இவங்களா ஒரு பிளானுக்குள்ள வராங்க. நம்ம ஒரு தலைவனை ஏற்படுத்துவோம், நம்ம நடப்போம், நம்ம எகிப்துக்கு போவோம். அப்போ கர்த்தர் மோசையை கொண்டு சொல்லுகிறார், இந்த வேர்டை கவனிங்க. என்னாகமம் 32வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் அவரை விட்டு, இந்த வேர்டை கவனிங்க, பின்வாங்கினால் அவர் இன்னும் அவர்களை வனாந்திரத்தில் இருக்க பண்ணுவார். இன்னும் இருக்க பண்ணுவார். எங்க இருக்க பண்ணுவார்? வனாந்திரத்தில். இப்படி ட்ராக் மாறி மாறி வரோம் தெரியுமா? வனாந்திரத்தின் டியூரேஷன் கூடிட்டே இருக்கு. இன்னைக்கு செய்தி ஆமேன்லாம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். ஆனா ஆவியானவர் இந்த செய்தி ஆக்சுவலா இந்த வேர்டு தந்த ஆரம்பத்திலிருந்தே பேசிட்டு இருந்தார். இந்த வாரத்துல பேசும்படி ஆவியானவர் அப்படி நினைவுல கொண்டு வந்து அப்படி நிறுத்திட்டார். என் வாழ்க்கையில 40 நாளில் கடக்க, இஸ்ரவேலர்களுக்கு வனாந்திரம் 40 வருஷம், இயேசுவுக்கு வனாந்திரம் 40 நாள். ஆமே, பின்வாங்காதவர் 40 டேஸ்ல ஜம்ப் பண்ணி வெளியே வந்துட்டார். ஆனா பின்வாங்கி 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 இப்படிதான், அதாவது இயேசு கிட்ட சாத்தான் வந்தால இப்படிதான் ஒவ்வொருவர் மூலமா ஜனங்கள்ட்ட இன்வால்வ் ஆகும்.
தேவனுடைய குமாரனை ஆனால் ஒரு சந்தேகத்தை கொண்டு வந்து பின்வாங்க வைக்கிறது ஒரு நாள் ஒரு வருஷமா மாறுது. இப்படிதான் டிலே ஆச்சு. என்னாகமம் 14வது அதிகாரம் ஆண்டவரை 10 முறை பரீட்சை பார்த்தார்கள். இந்த வசனம் ஏற்கனவே நாம் சொல்லி இருந்தாலும் ஆமென். அதனுடைய 34வது வசனம், நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் இலக்கத்தின் படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாகவும் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து, அடுத்த வார்த்தை, என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். ஆண்டவருடைய உடன்படிக்கை இருக்குல்ல, அதை மாத்த வச்சிடாதீங்கன்னு சொல்றார். அப்போ ஆண்டவருடைய பிளான் என்ன தெரியுமா? 40 டேஸ்ல கொண்டு போனோம். ஆனா ஒவ்வொரு டேயும் ஒவ்வொரு வருஷமா மாறுறதுக்கு காரணம் என்ன? ஜனங்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள், பின்வாங்கினார்கள். ஆண்டவரை தான் தேடுறீங்களா? ஆண்டவரை கடைசி வரை தேடுங்க. ஆண்டவரையும் தேடி அங்கேயும் போய் இவங்களையும் பார்த்து அவங்களையும் பார்த்து. ஆமென். சிலர் பாருங்க கைவசம் எடுக்கிறதுக்குன்னு போவாங்க. ஆமென். நமக்கு சிரிப்பா இருந்தாலும் தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளும் இதை போறாங்க. கை விஷம் எடுத்துருவாங்க, ஆனா அதுக்கப்புறம் வாயில விஷம் வரும். இங்க மர நுகம் மாறி இந்த மனசை விட்டு இந்த வேர்டை எடுத்துடக்கூடாது. மர நுகம் மாறி இரும்பு நுகம். ஒரு நாள் ஒரு வருஷம் ஆகுது. வனாந்திரம் இன்னும் வனாந்திரத்தில் இருக்க பண்ணுவாராம். ஆமென். நம்ம என்ன நினைக்கிறது தெரியுமா? அந்த டைம்ல ஆண்டவரேன்னு கூப்பிட்டா மண்ணா கிடைக்கும். வனாந்திரத்தை தாண்ட மாட்டேன். நீ வனாந்திரத்தை தாண்டணும்னா உத்தம இருதயத்தோடு. என் தாசனாகி யோசுவா வேறையாவியுடையவன். ஒரு நாள் ஒரு வருஷமாய் 40 நாள் 40 வருஷம் ஆச்சு. இதுல பாதிக்கப்பட்டது யாரு தெரியுமா? யோசுவா பாதிக்கப்பட்டான். ஆனால் யோசுவாவுக்கு பலன் குறையல. ஆமென். என்னதுன்னு அர்த்தம்? ஆண்டவர் உங்களை வனாந்திரத்துல எவ்வளவு இருக்க வைக்கிறாரோ அவ்வளவு உங்களுக்கு ஆயுள் கட்டி. ஆமென். 25 வருஷம் ஆபிரகாமை காத்திருக்க வைத்தார்ல. ஆபிரகாம் எத்தனை வயசுல மரித்தான் தெரியுமா? 175. 25 வருஷம் காத்திருக்க வைத்தவனை 75 வருஷம் அனுபவிக்க வைத்தார். ஆயுள் கட்டியாச்சா இல்லையா? ஆமென். யோபு எத்தனை தலைமுறை கண்டான் தெரியுமா? 4 தலைமுறையை கண்டான். ஒரு தலைமுறையில அத்தனை கஷ்டத்தை கண்டு கர்த்தரை விட்டு பின்வாங்காம இருந்தான்ல, அவனுக்கு 4 தலைமுறையை காண வைத்தார். ஆயுள் கட்டியாச்சா இல்லையா? ஆண்டவர் நம்மளை உட்கார வைக்கிறது மற்றவர்களுக்கு தான் பனிஷ்மெண்ட், காலேபுக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது. நமக்கு என்னன்னா இன்னைக்கு ஜோம் பண்ணணும், நாளைக்கு பார்க்கணும், நாளை கழிச்சு போகணும். அப்படின்னா ஓகே. ஆண்டவர் எவ்வளவு அதான் மெதுவாய் ஓடுகிற சீலவாமின் தண்ணீரை நீ என்ன பண்ற தெரியுமா? அசட்ட பண்ற. என்னுடைய ஆசை என்ன நினைக்கிற? ஆண்டவருடைய ஆசை என்ன நினைக்கிற? நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. நம்ம அதை விட்டுட்டு உடனே அவ்வளவுதான் முடிச்சு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மரம் போல அவர்கள் கேதுரு மரங்களை போல இருப்பார்கள். இப்படிதான் ஒரு வளர விடுறார். கீழே வேர் பற்றி பூத்து காய்ச்சி அதை விட்டுட்டு திடீர்னு ஒரு மழை பெய்யும் பாருங்க, அப்படி ஒரு காளான் முளைக்கும். கண்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ஆஹா. அடுத்த நாள் பார்த்தா காளான். கர்த்தர் தேவ ஆண்டவர் அப்படி நமக்கு எந்த ப்ராமிஸுமே தரல. வனாந்திரத்தில் நடத்தி கொண்டிருக்கும் போது நிறுத்தி, மோசே நிறுத்தி, உபாகம் 1வது அதிகாரம் எடுக்க வேண்டாம், அப்படி நின்னு அப்படி திரும்பி பார்த்து சொல்றார், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு. நீங்க வேர்டை எப்பவுமே ஃபியூச்சரா பார்த்து போயிட்டே இருக்கணும். பின்வாங்கினா என்னாகும்? 32:15 ஒரு விசை கூட இந்த வசனத்தை உங்க கண்களை விட்டு திருப்பாதிருங்கள். நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும்
இன்னும் வனாந்திரத்திலே இருக்க பண்ணுவார். நான் இன்னும் வனாந்திரத்தில் இருக்கணுமா, வனாந்திரத்தை தாண்டணுமா என்பது நான் எடுக்கிற தீர்மானத்தில் இருக்கிறது. நான் என்ன தீர்மானம் எடுக்க போறேன்? நான் இன்னும் வனாந்திரத்தில் இருக்கணுமா, இன்னும் கஷ்டப்படணுமா? இல்ல ஆண்டவரே, இந்த வனாந்திரத்தை விட்டு, வேதம் சொல்லுகிறது, ஆவியானவரின் பலத்தினாலே அவர் கலிலேயாவுக்கு போனார். 40 நாள்ல இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தை தாண்டினாரே. ஆமே, நம்முடைய ஹீரோ முந்தின ஆதாம் அல்ல, நம்முடைய ஹீரோ பிந்தின ஆதாம். நம்முடைய ஹீரோ மோசே அல்ல, நம்முடைய ஹீரோ மோசேயிலும் பெரியவர். 40 நாள்ல வனாந்திரத்தை கடந்து வந்தவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் தருகிற விடுதலை தான் மெய்யான விடுதலை. கர்த்தரிடத்திலிருந்து வராத எந்த விடுதலையும் அது இன்று விடுதலை போல தோன்றினாலும் அது நாளை இன்னும் பலத்த கட்டுக்குள்ளே தான் நம்மை கொண்டு போகும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன். ஆமென். 5ன்னு சொல்லிட்டானோ. ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். சிலருக்கு பாருங்க, உடனே நல்லா இருக்கு, உடனே எல்லாமே ஓகே ஆனது மாதிரி இருக்கு, அடுத்த ஒரு பெரிய யோசேப்பு லைஃப்ல விடுவிக்கப்படுவார், அகப்படுவார், விடுவிக்கப்படுவார், இப்படிதான் யோசேப்பு லைஃப் போயிட்டு இருக்கு. ஆனா 30வது வயசுல கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்தார் பாத்தீங்களா? அது பெர்மனன்ட் ரிலீஃப். ஆமா, போர்த்திபார் கண்ணுல தயை கிடைக்குது, என் வீட்டுல நெல்டா திருப்பி உள்ள, இப்படிதான் போயிட்டே இருக்குது. குழியில தூக்கி போட்டாங்க, தூக்கி எடுத்தாங்க. தூக்கி எடுத்ததும் யோசேப்பு என்ன நினைச்சிருப்பா தெரியுமா? அப்பாடா. ஏன்னா அவர் அண்ணேன்னு கெஞ்சினார், அண்ணன் தூக்கிட்டார். தூக்கி முடிச்சதும் பார்த்தா 20 வெள்ளி காசுக்கு வச்சுட்டார். என்னன்னு இப்படி பண்ணிட்டீங்க? இதுக்கு நான் அந்த குழியிலே கிடந்திருப்பேன். டெம்பரரி ரிலீஃப். ஏன்னா கர்த்தர் கை வைக்கல, கர்த்தர் அவனோடு இருந்தார் மட்டும்தான் இருக்கும் பைபிள்ல. அவன் தயை கிடைக்க பண்ணிட்டே இருந்தார், ஃபேவர் கிடைக்க பண்ணிட்டே இருக்கிறார். சிறையில் இருந்தால் அந்த ஃபேவர், நுகத்தில் இருந்தால் அந்த ஃபேவர், தீயை தண்ணீரை கடந்தால் அந்த தயவு கிடைச்சிட்டே இருக்கும். கர்த்தர் தருகிற விடுதலை. அவங்க அதை பண்றாங்க, இவங்க இதை பண்றாங்க. இவங்க கிட்ட போனா அவங்க உங்க வீட்டுல எங்க என்ன ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு, என்னத்தை ஒளிச்சு வைக்க போறோம்? ஆமென். அவங்க எடுத்து தருவாங்க. இதெல்லாம் அப்படியே நம்மளை முட்டனை நமக்குலாம் பாருங்க. நான் கர்த்தரை தேடினேன், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தனர். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டார். எனக்கு தெரியும், அப்பா தராத விடுதலை எனக்கு விடுதலை கிடையாது. இந்த நுகத்துக்குள் இருந்தும் கர்த்தர் என்னை உயிரோடு வைத்திருக்கிறார் என்றால், இந்த நுகத்திலிருந்து கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலை தருவார். நம்புறவங்க நல்ல கரங்களை சட்டி ஆண்டவருக்கு மகிமை